வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். நெல்லியடி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு கரணவாய் பகுதியில் தீயில் எரிந்த நிலையில் பெண்ணொருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சங்கரன் தோட்டம் கரணவாய் தெற்கை சேர்ந்த 48 வயதுடைய சிவகுரு சிவபூங்கா என்ற பெண்ணை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். திருமணமாகாத அவர் 2 சகோதரிகளுடன் வசித்து வந்த நிலையிலேயே வீட்டுக்கு அருகில் உள்ள பனங்காணி ஒன்றில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் நெல்லியடி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். பருத்தித்துறையில் இருந்து மணல் கடத்தப்படுவதாக போலீஸ் விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் மணல் கடத்தலில் ஈடுபட்ட டிப்பரை விசேட அதிரடிப்படையினர் துரத்தி சென்றனர். இதன்போது குறைந்த டிப்பர் கொடிகாமம் ஊடாக மந்துவில் பகுதியால் டிப்பர் தப்பி சென்று கொண்டிருந்த வேளை மண்ணை வீதியில் கொட்டிவிட்டு சாவகச்சேரி கைதடி வீதியால் செல்லும் போது அவ்விடத்தில் வைத்து டிப்பருடன் சாரதி மடக்கி பிடிக்கப்பட்டார். அவர் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் மேலதிக விசாரணைகளின் பின்னர் அவரை சாவகச்சேரி நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை சாவகச்சேரி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிராக யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனை நிர்வாகத்தால் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்குள் அத்துமீறி நுழைந்து கடமைகளுக்கு இடையூறு விளைவித்தார் என்று தெரிவித்தே அவர் மீது மருத்துவமனை நிர்வாகம் போலீசில் முறைப்பாடு செய்துள்ளது. நேற்று யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்குள் நுழைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா மருத்துவமனையின் பணிப்பாளர் மருத்துவர் சத்தியமூர்த்தியுடன் தர்க்கத்தில் ஈடுபட்டு அங்கு இயல்பு நிலைமையை குழப்பினார் என்று தெரிவிக்கப்படுகின்றது. அதேவேளை மன்னார் மருத்துவமனைக்குள் அத்துமீறி நுழைந்து குழப்பங்களை ஏற்படுத்தினார் என்று தெரிவித்து மருத்துவமனை நிர்வாகம் மேற்கொண்ட முறைப்பாட்டுக்கு அமைய நாடாளுமன்ற உறுப்பினரும் மருத்துவருமான ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிரான மன்னார் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டு பின்னர் அர்ச்சுனாவுக்கு நீதிமன்ற பிணை அனுமதி வழங்கியிருந்த நிலையில் அந்த வழக்கு தற்போது மன்னார் நீதிமன்றில் நடைபெற்று வருகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. மதுபான அனுமதி பத்திரங்கள் உரிய முறைக்கு புறம்பாக எவருக்கும் வழங்கவில்லை எனவும் குறைத்து அனுமதி பத்திரத்தால் அரசாங்கம் 3 பில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான வருமானத்தை ஈட்டியுள்ளதாகவும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அலுவலகம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்க மதுபான அனுமதி பத்திரங்களை அரசியல் லஞ்சமாக பெற்றுக் கொடுத்துள்ளதாக எழுந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதில் அளிக்கும் வகையில் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. நிர்ணயிக்கப்பட்ட முறைக்கு புறம்பாக ஒரு கலால் அனுமதி பத்திரம் கூட வழங்கப்பட எனவும் புதிய அனுமதி பத்திரங்களை வழங்குவதன் மூலம் இந்த வருடத்தின் முதல் 9 மாதங்களில் அரசாங்கம் 3.1 பில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான வருமானத்தை ஈட்டியுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் மதுபான அனுமதி பத்திரங்களை வழங்குவதில் பின்பற்றப்பட்ட முறையின் சட்டப்பூர்வமான தன்மையை தேர்தல்கள் ஆணைக்குழு 2024 ஆகஸ்ட் 19 கலால் ஆணையாளர் நாயகத்திற்கு அனுப்பிய கடிதத்தின் ஊடாக உறுதிப்படுத்தியுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதியின் அலுவலகம் சுட்டிக்காட்டியுள்ளது. முறையான வருமானம் ஈட்டும் கலால் உரிமங்களை தொடரவோ அல்லது ரத்து செய்யவோ தற்போதைய அமைச்சரவைக்கு அதிகாரம் உள்ளதா என அந்த அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்களின் வருமான அறிக்கை தொடர்பான விபரத்தை தேர்தல் ஆணையகம் வெளியிட்டுள்ளது. வருமான அறிக்கை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் கடந்த 6ஆம் திகதியுடன் முடிவடைந்த நிலையில் தேர்தலில் போட்டியிட்ட 1042 பேர் வருமான செலவு அறிக்கையை சமர்ப்பிக்கவில்லை எனவும் ஆணையகம் கூறியுள்ளது. தேர்தலில் 8888 வேட்பாளர்கள் போட்டியிட்டிருந்த வேளையில் அதில் 7846 வேட்பாளர்கள் மட்டுமே வருமானம் செலவு அறிக்கையை சமர்ப்பித்துள்ளனர். இந்தியாவின் தேசிய தலைநகரில் அமைந்துள்ள 40க்கும் மேற்பட்ட பாடசாலைகளுக்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்ததாக டெல்லி போலீசார் தெரிவித்துள்ளனர். மதர் மேரிஸ் பாடசாலை, பிரிட்டிஷ் பாடசாலை, சல்வான் பப்ளிக் பாடசாலை, டெல்லி பப்ளிக் பாடசாலை மற்றும் கேம்பிரிட்ஜ் பாடசாலை உள்ளடங்கலாக பல பாடசாலைகளுக்கு இவ்வாறு வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். அந்த மிரட்டல் மின்னஞ்சலில் குறிப்பிட்டதாவது: நான் பாடசாலை கட்டிடங்களுக்குள் பல வெடிகுண்டுகளை வைத்துள்ளேன். வெடிகுண்டுகளின் அளவு சிறியதாக
இருந்ததாகவும் நன்றாக மறைக்கப்பட்டதாகவும் உள்ளது. இதனால் கட்டிடத்திற்கு அதிக சேதம் ஏற்படாது. ஆனால் வெடிகுண்டுகள் வெடிக்கும் போது பலர் காயமடைவார்கள். வெடிப்பை தடுக்க 30,000 அமெரிக்க டாலர்கள் தொகையை கோருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையில் பாடசாலை நிர்வாகங்கள் துரித நடவடிக்கை எடுத்து மாணவர்களை வீட்டுக்கு அனுப்பி வைத்தது. டெல்லி போலீசார், தீயணைப்பு துறையினர், மோப்ப நாய் படை, வெடிகுண்டு கண்டறியும் குழுவினர் மற்றும் உள்ளூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து பாடசாலைகளில் தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். எனினும் இதுவரை சந்தேகத்திற்கு இடமான பொருட்கள் எவையும் கண்டறியப்படவில்லை என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். ரோகிணியின் வெங்கடேஸ்வர் குளோபல் பாடசாலைக்கு மின்னஞ்சலில் வெடிகுண்டு மிரட்டல் வந்த ஒரு வாரத்துக்கு பின்னர் இந்த அச்சுறுத்தல் வந்துள்ளது. அண்மைய மாதங்களில் பல இந்திய விமான நிறுவனங்கள், ஹோட்டல்கள், ரயில் நிலையங்களுக்கு இவ்வாறான வெடிகுண்டு மிரட்டல்கள் வந்துள்ளன. அவை அனைத்தும் போலியான அச்சுறுத்தல்களே ஆகும். சிவில் விமான போக்குவரத்து துறை இணை அமைச்சர் முரளிதர் மொஹோலின் கூற்றுப்படி 2023 122 இருந்த விமான நிறுவனங்களுக்கு வந்த மிரட்டல் அழைப்புகளின் எண்ணிக்கை 2024 994 உயர்ந்துள்ளது. இது 714.7% அதிகரிப்பாகும் என்றார். சிரியாவின் பதவியை கவிழ்க்கப்பட்டு ஜனாதிபதி பசார் அல் அசாத்திற்கு புகலிடம் அளிப்பது என்ற தீர்மானத்தை ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினே எடுத்தார். இது அவரது தனிப்பட்ட தீர்மானம் என கிரெம்ளின் தெரிவித்துள்ளது. புட்டின் தனிப்பட்ட ரீதியில் இந்த முடிவை எடுத்தார் என தெரிவித்த கிரெம்ளின் பேச்சாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் அசாத் ரஷ்யாவில் எங்குள்ளார் என்பதை உறுதி செய்வதற்கு மறுத்துள்ளார். புடினும் அசாத்தும் எப்போது இறுதியாக சந்தித்தார்கள், அவர்கள் எதிர்காலத்தில் சந்திப்பார்களா என்பதையும் அவர் குறிப்பிடவில்லை. இதேவேளை சிரியாவில் ஆட்சியில் உள்ளவர்களுடன் ரஷ்யா தொடர்புகளை பேணும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தாய்லாந்தின் சியாங் மாய் மண்டபத்தில் நடைபெற்று வரும் ஆசிய உயரடுக்கு குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் இலங்கையின் பசிந்து உமையங்கனு மிகுரன் வெண்கல பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். குவைத் நகரில் 1987 நடைபெற்ற ஆசிய குத்துச்சண்டை போட்டியில் PLJ ரட்னசிறி வெண்கல பதக்கம் வென்ற நிலையில் 37 வருடங்களின் பின்னர் ஆசிய குத்துச்சண்டையில் இலங்கைக்கு பதக்கம் கிடைத்தது இதுவே முதல் தடவையாகும். வெள்ளிக்கிழமை நடைபெற்ற கால் இறுதிப் போட்டியில் மலேசியாவின் முதல் நிலை வீரரும் 22 வயதுக்கு உட்பட்ட ஆசிய குத்துச்சண்டை போட்டியில் பதக்கம் வென்றவருமான முகமது அப்துல் ஹயூம் பின் ஆரிபின் என்பவரை வெற்றி கொண்டதன் மூலம் பதக்கம் ஒன்றை மிகிரன் உறுதி செய்து கொண்டிருந்தார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் 22 வயதுக்கு உட்பட்டு ஆசிய சாம்பியன் ஆசில் பெக் ஜாலிலோவ் எதிர்கொண்ட உமையங்கனு மிகிரன் புள்ளிகள் அடிப்படையில் தோல்வி அடைந்ததால் வெண்கல பதக்கத்தை மாத்திரமே பெற்றுக் கொண்டார். 20 வயதுடைய ஜாலிலோவை விட சர்வதேச குத்துச்சண்டையில் அனுபவம் குறைந்தவராக இருந்த போதிலும் முதல் சுற்றில் கடுமையாக மோதிய 21 வயதான மிகிரன் வெற்றி பெறுவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் மத்தியஸ்தர்கள் வழங்கிய புள்ளிகளின் அடிப்படையில் 0-10 என மிகிரன் தோல்வியடைந்தார். இரண்டாம் சுற்றிலும் தொடர்ந்து மூன்றாவதும் கடைசியுமான சுற்றிலும் தலா 10-9 என ஜாலிலோவ் வெற்றி பெற்றதாக மத்தியஸ்தர்கள் அறிவித்தனர். இதற்கமைய ஒட்டுமொத்த புள்ளிகள் நிலையில் 27-30 என தோல்வி அடைந்த மிகிரன் வெண்கல பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய உயரடுக்கு குத்துச்சண்டை போட்டியில் இலங்கை சார்பாக 13 போட்டியாளர்கள் பங்கு பெற்றியமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.